கடலூரில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து கமலஹாசன் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பல இடங்களில் பிரச்சாரம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்து வருவதாகவும், ஆனால் நடிகன் என்பதால் கண்ணாலேயே மக்களிடம் பேசி வருவதாகவும் கூறினார். சினிமா நடிகனை காணவே கூட்டம் கூடுவதாக ஒரு சிலர் விமர்சித்து வருவதாக கூறிய கமல்ஹாசன், இந்த மக்கள் கூட்டம் ஒரு நாள் ஓட்டாக மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் காசு கொடுத்துவிட்டால் மக்கள் ஊமையாக இருந்து விடுவார்கள் என பலர் எண்ணுவதாகவும், அதனை பொய்யாக்கும் வகையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கமலஹாசன் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டம் சங்கமம் ஒரு புரட்சியாக மாற வேண்டும். நீங்கள் அனைவருமே, நான் உள்பட, ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தை புரட்டி போடும் புரட்சி அது. அதை செய்து காட்டுங்கள். முடியாது, இவங்கெல்லாம் காசு கொடுத்தா சும்மா வாங்கிட்டு பேசாம இருக்கிற ஊமை மக்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது இல்லை என்பதை உங்கள் செயலால் பேச்சால் நிரூபியுங்கள். அப்படி நிரூபித்தால் நாளை நமதே.